ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான அப்பள குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வந்துட்டு காய்கறியே இல்லாத சமயங்களை இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நான் ஒரு 3 தக்காளி எடுத்து விழுத அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். தேங்காய் விழுது சேர்க்குறது அடிஷ்னல் தான். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் விழுது சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த அப்பளத்தை சேர்த்துக்கலாம். நான் வட்ட அப்பளம் தான் எடுத்து பொரிச்சிருக்கேன். பொரிச்சிட்டு இந்த மாதிரி 2 ஒடிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் வட்ட அப்பளத்துக்கு பிறகு சுருள் அப்பளம், இந்த அப்பளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எல்லா அப்பளத்தையும் சேர்த்தாச்சு. குழம்பு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து நம்ம அப்பளத்து மேலே ஊற்றி விட்டுக்கலாம். இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். குழம்பு நல்லா காஞ்சிருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். உங்களுக்கு மல்லி இலை ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா மேலே தூவி நல்லா கிளறி இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டான குழம்பு ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.